திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் 3 மாதங்களுக்கு பிறகு வருகிற 24ஆம் தேதி நடைபெறுகிறது. தாவேக ஆட்சி அமைந்த பிறகு முதல் முறையாக சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் நடைபெறுவதால் முக்கியத்துவம் பெறுகிறது. இதுகுறித்து செய்தியாளர் ராமச்சந்திரன் வழங்கும் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மாநகராட்சி மாமன்ற கூட்டம் ஒவ்வொரு மாதமும் இறுதியில் நடைபெறுவது வழக்கம். மாமன்ற கூட்டத்தொடர் என்பது சென்னையில் செயல்படுத்தக்கூடிய திட்டங்களுக்கு மிக உயிர்நாடியாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் சென்னை மாநகராட்சிக்கு எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் புதிய திட்டங்கள் செயல்படுத்துவது, அதேபோல தமிழக அரசின் திட்டங்களை கொண்டு வருவது, அரசாணைகளை செயல்படுத்துவது, அவற்றுக்கு தீர்மானங்களாக மாமன்ற கூட்டத்தில் நிறைவேற்றுவது வழக்கம். அது மட்டுமல்லாமல் வார்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளை அந்தந்த கவுன்சிலர்கள் கேள்வியாக முன்வைப்பார்கள். அதற்கு சென்னை மாநகராட்சியின் மேயர் திருமதி பிரியாராஜன் மற்றும் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் உரிய விளக்கத்தை பதிலாக அளிப்பார்கள். இந்த மாமன்ற கூட்டத்தொடர் கடந்த 3 மாதங்களாக நடைபெறவில்லை. குறிப்பாக பிப்ரவரியில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதன் பிறகு மார்ச், ஏப்ரல், மே ஆகிய 3 மாதங்கள் மாமன்ற கூட்டம் நடைபெறவில்லை. இந்த மாதம் இறுதியில், அதாவது 24ஆம் தேதி மாமன்ற கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டம் தாவேக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் சென்னை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தொடர் என்பதால் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனென்றால் மற்ற மாநகராட்சியை பொறுத்தவரை திமுக கவுன்சிலர்களும் மற்றும் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆகையால் சென்னை மாநகரத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 200 வார்டுகளில் 152 இடங்களில் திமுக கவுன்சிலர்கள் வெற்றி பெற்று மாமன்ற கூட்டத்தில் பங்கேற்பார்கள். அதேபோல சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட எல்லைப் பகுதியில் மொத்தமுள்ள 22 சட்டமன்ற தொகுதியில் 20 தொகுதிகளில் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களும் வருகின்ற 24ஆம் தேதி நடக்கக்கூடிய மாமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை பங்கேற்பட்டால் திமுக கவுன்சிலருக்கும் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் விவாதம் ஏற்படும், கைகலப்பாக மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகளுக்கு திமுக கவுன்சிலரும் தாவேக சட்டமன்ற உறுப்பினரும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட வேண்டும் என்பது சென்னை வாசிகளின் எதிர்பார்ப்பாக உள்ளது. திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.